வணக்கம் மக்களே. இந்த வீடியோவானது கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மற்றும் இப்போ +2 முடிச்சுட்டு காலேஜில் அட்மிஷன் போட்டு கல்லூரி திறப்பதற்கு காத்து கொண்டிருக்கும் அந்த மாணவர்கள் தான் இந்த வீடியோ. அதாவது கல்லூரியில் படிக்கும்போதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுகள் யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு எப்படி தயாராகுவது, 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இந்த கோச்சிங் கிளாஸஸ் சேர்ந்தோ சேராமலையோ இல்லை ஆன்லைன் மூலமாகவே அல்லது அரசாங்கம் நடத்தக்கூடிய இப்போ நான் முதல்வன் திட்டத்தின்கெல்லாம் அரசாங்கமே இலவசமாகவே கூட என்ன செய்கிறாங்க, முற்றிலும் இந்த சிவில் சர்வீஸ் கோச்சிங்க்கெலாம் பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் எப்படி தயாராகிறது, இந்த கல்லூரி காலங்களில் உங்களுடைய நாட்களை எப்படி சிறப்பாக பயன்படுத்துகிறீங்கன்னா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது அப்படிங்கிறது இந்த வீடியோ. அதாவது நமது ஜனநாயகம் நாட்டில் 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் 1950 நடைமுறைக்கு வந்ததுலேருந்து ஜனாதிபதியிலிருந்து அடிமட்டத்தில் உள்ள ஒரு விஓஓ குரூப் டி போஸ்ட் வரைக்குமே சாமானியன் எல்லாருமே எல்லா பதவியுமே அடையலாம் அப்படிங்கிறத இந்த ஜனநாயகம். இப்போ மன்னர் ஆளக்கூடிய நாடுகளெல்லாம் அந்த மன்னருடைய வம்சாவளி மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்க முடியும். ஜனநாயகங்கிறது அரசியல்னாலும் சரி ஆட்சி அதிகாரம்னு சரி, அரசியலை பொறுத்த மட்டும் உயர்ந்த பதவிகள் எம்பி எம்எல்ஏ ஆகிறதுலேருந்து அமைச்சர் பிரதமர் ஆகிறது வரைக்கும் அடிமட்டத்திலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றது. அதே சமயத்தில் இந்த மாதிரி அரசு பணியிலையும் சாதாரண எளிய மக்களும் கிராமத்திலேருந்து அவங்களுடைய பெற்றோர்கள் படிக்காமல் இருந்தால் கூட அவங்களுடைய பசங்க படித்து அவங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவியை அடையணும் அப்படிங்கிறக்காக தான் அரசியல் சாசனத்தில் இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. அதற்கு தான் பல்வேறு வகையான மத்திய அரசு மாநில அரசு போன்ற பணிகளுக்கு தேர்வாணையங்கள், அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி பேர். இதில் மத்திய அரசை பொறுத்த மட்டும் டாப் மோஸ்ட், இந்தியாவிலே டாப் மோஸ்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச ஒரு அமைப்பு எது அப்படின்னா யூபிஎஸ்சி, தோல்பூர் ஹவுஸ் டெல்லியில் இருக்கிறதான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். இந்த யூபிஎஸ்சி எடுக்கக்கூடிய அனைத்து கேண்டிடேட்டுமே அந்த இது செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே குரூப் ஏ குரூப் பி கெசட்டட் ரேங்க் மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ ஒரு யூபிஎஸ்சியில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒருத்தர் தேர்வாகிறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸர்ஸ் போஸ்ட்டு கெசட்டட் ரேங்கில் தான் இருப்பார் அப்படிங்கிறதான். அதற்கு கீழே உள்ளதான் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ரயில்வேலேருந்து டிஎன்பிசிலேருந்து எடுக்கிறது. சரி, இந்த யூபிஎஸ்சி பல்வேறு தேர்வுகள் நடத்துது ஒரு வருடத்தில். அதில் ஒரு முக்கியமான தேர்வு தான் சிவில் சர்வீஸ் குடிமை தேர்வுகள் அப்படின்னு சொல்லி பேர். குடிமை பணி தேர்வுகள். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த தேர்வுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முதல் கட்ட தேர்வு நடந்துச்சு. இந்த தேர்வை பற்றி வேணால் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் அதுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மாணவர்கள் தேர்வர்கள் விண்ணப்பதாரர்கள் எழுதினாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த யூபிஎஸ்சி தேர்வில் முக்கியமானது அந்த சிவில் சர்வீஸ். அதில் டாப் மோஸ்ட் கிட்டத்தட்ட அதில் 24 வேகன்சிஸ் போஸ்ட் இருக்குது. அதில் நமக்கு தெரிஞ்ச மாவட்ட ஆட்சியர், கலெக்டர்னு சொல்லிட்டுருக்கீங்களா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள், ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஆர்டிஎஸ் அந்த மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் இருக்குது. அதில் அந்த டாப் மோஸ்ட் போஸ்ட் தான் ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராகிறது எப்படி அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு நம்முடைய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கேட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த தேர்வு எப்படி உங்கள் ஊர் கலெக்டர் எப்படி கலெக்டர் ஆகினார், அவர் என்ன எக்ஸாம் எழுதினார் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவேர்னஸ் தான் அந்தந்த பருவ காலங்களில் அந்தந்த வயதில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பின்னாடி வளர்ந்து ஒரு விருட்சமாக வளரும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போட்டு ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த மாதிரி கல்லூரி படிக்கக்கூடிய காலங்களில் எப்படி நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுறது அப்படின்னா முதல்ல இந்த தேர்வை பற்றி முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தேர்வை பொறுத்த மட்டும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் தேர்வு பொறுத்தல 3 கட்டமாக நடக்குது. ஒன்று ப்ரிலிமினரி முதல் கட்ட தேர்வு, அதான் கடந்த 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மே 25 நடந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். அது ஜஸ்ட் குவாலிஃபைங் தான். அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு பேர். அதாவது முதன்மை தேர்வு, அதாவது டெஸ்கிரிப்டிவ், அதாவது கையால் எழுதக்கூடியது. ப்ரிலிம்ஸுங்கிறது அப்ஜெக்டிவ் டைப்பு, கொள்குறி வினா விடை 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணுறது. அதை பற்றி நம்ம அப்புறமேல பேசுவோம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தளவுக்கு டெஸ்கிரிப்டிவாக 9 பேப்பர் இருக்கும். அதில் 7 பேப்பர் தான் அந்த மெயின்ஸு. ஸோ அதில் ஒரு ஆப்ஷனல், ஒரு ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கப்புறம் இன்டர்வியூ நேர்காணல். இதுதான் ஒரு இது. அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸோட தேர்வு முறை கிட்டத்தட்ட 1 வருஷம், இந்த 1.25 வருஷம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஜனவரி பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மே ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் அல்லது மேயோட லாஸ்ட் வீக்கில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். செப்டம்பர் அக்டோபரில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். பிப்ரவரி மார்ச் அந்த ஏப்ரல் காலங்களில் இன்டர்வியூ நடக்கும்.
அடுத்த எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபைனல் ரிசல்ட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறதா வந்து சிவில் சர்வீஸோட சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக திட்டமிட்டு முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் தயாரானீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஈஸியாக எழுதி பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 24 வேகன்சிஸ் இருக்குது. குறைஞ்சது ஒவ்வொரு வருஷமும் 900லேருந்து 1000 வேகன்சிஸ் வரைக்குமே வந்து இந்த யூபிஎஸ்சி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பாஸ் பண்ணிங்கன்னா இதில் பாஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக வேறு ஒரு தேர்வில் நீங்கள் வந்து என்ன செஞ்சாலும் பாஸ் ஆகலாம். அதுக்கான வந்து இது தான் பாஸ் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எப்படி வந்து ஒரு 50 கிலோ கல்லை தூக்குறவனுக்கு 10 கிலோ 20 கிலோ ரொம்ப எளிமையோ அதே மாதிரி தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்தியாவில் டாப் மோஸ்ட் எக்ஸாமினேஷன் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மற்ற தேர்வுகள்லாம் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். சரி, இந்த கல்லூரியில் படிக்கலை இந்த தேர்வுக்கு எப்படி தயாராகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மாணவர்கள் வந்து செய்தித்தாள்களை வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறணும். இது வரைக்குமே நீங்கள் வந்து இப்போ உள்ள கல்லூரி மாணவர்களும் சரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து செய்தித்தாள் வாசிக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது சில 1-2 பேர் படிப்பீங்க. உங்கள் வீட்டில் அப்பா படிப்பார். இருந்தாலும் அந்த செய்தித்தாளை நீங்கள் படிக்கலாம். செய்தித்தாளில் வந்து எந்த செய்தித்தாள் படிக்கணும்? தமிழில் உங்களுக்கு வந்து தினமணி, அது வந்து ரொம்ப எளிமையாக, அதாவது நல்ல தரமான ஒரு பத்திரிக்கையாக இருக்கும். ரொம்ப எளிமையாக படிக்கணும் அப்படின்னா தினத்தந்தி கூட நீங்கள் படிக்கலாம், வாசிக்கலாம். நீங்களாம் பத்திரிக்கையோட விலைகள் வந்து ரொம்ப கம்மி, 5 ரூபா 7 ரூபா தான். தினமணியோட பத்திரிக்கை வந்து வெறும் 10 ரூபா தான். நீங்கள் ஏதாவது ஒரு தமிழில் ஒரு செய்தித்தாளை வாசிக்கணும். நாட்டு நடப்பு என்னங்கிறது தெரியணும். அதாவது உங்கள் பகுதியில் உள்ள செய்தியெல்லாம், அதாவது திருட்டு, கொலை, கொள்ளை, அமைச்சர்கள் பங்கு கொண்டது, அதெல்லாம் வந்து தேர்வு கிடையாது. முக்கியமானது நாட்டில் உள்ள அரசியல். அது அரசியல் மீன்ஸ் கட்சிகள் அரசியல் கிடையாது. அரசாங்கம் செயல்படக்கூடிய அந்த திட்டங்கள்லேருந்து அந்த அரசியல், கவர்னரோட ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி அகில இந்திய அளவில் பிரைம் மினிஸ்டர்ஸ், இந்தியாவோட இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக வாசிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படுத்தணும். இப்போ தினமணியில் பார்த்தீங்கன்னா நடுப்பக்கத்தில் 2 கட்டுரைகள், டெய்லி 3 கட்டுரைகள் வரும். ஒரு தலையங்கம் 2 கட்டுரைகள் வரும். அதை தினந்தோறும் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் இது. இருந்தாலும் ஆங்கில பத்திரிகை ஒன்று கண்டிப்பாக வாசிக்கிறது நல்லது. தமிழை அதாவது தமிழில் வந்து தினமணி சொன்ன மாதிரி ஆங்கில ஹிண்டு வந்து ஒரு தரமான பத்திரிகை. அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி 3 பத்திரிகை வருது. ஏதாவது ஒரு பத்திரிகை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய முதல் கட்டமாக இருக்கணும். நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க வரீங்க, சார் என்னால் வந்து காலேஜில் உள்ள கோர்ஸே வந்து இது பண்ண முடியல அப்படின்னா அது இருந்தாலும் சரி, தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் ஒரு செய்தித்தாளை நீங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. டிவி நியூஸை முடிஞ்ச அளவு எல்லா நியூஸும் கலந்து தான் வரும். நமக்கு தேவையான நியூஸை மட்டும் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து அந்த மாதிரி செய்திகளை வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. இதை வந்து விடவே கூடாது. தினந்தோறும் செய்தித்தாள் வாசிக்கணும். நீங்கள் சொல்லலாம், சார் டிவி நியூஸ் வருது சார் அப்படின்னு. வாசித்தா தான் நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில் கிடைக்கும். அதனால் அதில் நிறையா டவுட் வரும். டிவி நியூஸை பொறுத்தளவுக்கு அது வந்து சும்மா எப்படி சொல்கிறது, ஒரு இது மாதிரி தான், தூக்கி போடுறது மாதிரி தான். ஆனால் நீங்கள் வாசித்தா தான் உங்களுக்கு வந்து அது ஒரு நிறையா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் நல்ல அனலிட்டிக்கல் ஸ்கில் கிடைக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், நிர்வாகத்திறன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரச்சனையை அனலைசிஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் ஒன்று, அதுக்கு நீங்கள் வந்து வாசிக்கணும். ஸோ இதுதான் வந்து முதல்ல செய்தித்தாளை வாசிக்கணும் கல்லூரி மாணவர்கள். 2வது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த புத்தகங்கள் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் தொடர்பாக நீங்களே போய் தயாராகிக்கலாம். அதற்கு வந்து பேசிக்காக வந்து என்சிஆர்டி புத்தகங்கள், சிபிஎஸ்சி புத்தகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆன்லைனில் அமேசான்ஸ்லேயே கிடைக்கிது. நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அதை அந்த புத்தகங்கள் ஒரு 15-20 புத்தகங்கள் இருக்குது. அதை வாங்கி அப்படியே கோத்ரூ பண்ணலாம். 6வது வந்து 12வது வரைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸு, அதேமாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்கு, எக்கனாமி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அது தலைப்புகள் வந்து வேறு வேறு போட்டிருப்பான். லேண்ட் அண்ட் பீப்புள் அப்படின்னு போட்டிருப்பான், ஆர்ட் கல்ச்சர், ஃபைன் ஆர்ட்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்கும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் இந்த புத்தகங்களை வந்து கலெக்ட் பண்ணி, அது ஒரு சில பேர் ஓல்டு என்சிஆர்டிம்பாங்க, நியூ என்சிஆர்டிம்பாங்க. இப்போ உள்ள கரண்ட் என்சிஆர்டியை நீங்கள் என்ன செய்யணும், நெட்டில் ஆர்டர் பண்ணி, அமேசானில் ஆர்டர் பண்ணி, அது ஒரு 20-30 புத்தகங்கள் இருக்கும். அந்த புத்தகங்களை முதல்ல அப்படியே டெய்லி ஒரு மணி நேரம் வாசிக்க. இப்போ இது 2ஐயும் நீங்கள் வந்து சைமில்டேனியஸாக கிராஜுவலாக செஞ்சாலே போதும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய தமிழில் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அண்ணா அகாடமிலேருந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, இந்த மாதிரி நிறைய சிவில் சர்வீஸுக்கெலாம் வந்து நிறையா வீடியோஸ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். அதேமாதிரி ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு வந்து ஆர்எஸ் அகர்வால்னு ஒரு புத்தகம் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த புத்தகம் வந்து ஒரு 300-400 தான் மார்க்கெட்டில் கிடைக்குது. அந்த புத்தகத்தை, அது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான், அது ஒரு பெரிய லெவல்லாம் கிடையாது. அதை வாங்கி நீங்கள் வந்து என்ன செஞ்சலாம், தினந்தோறும் போட்டு பார்க்கலாம்.
நீங்கள் காலேஜ் படிக்கிறனால நிறைய நேரம் ஃப்ரீ கிடைக்கும், ஓய்வு கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரி நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த தேர்வு நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு, மீதி நேரம்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. உங்கள் காலேஜில் உள்ள லைப்ரரியில் போய் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி ஈவினிங் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குறிப்பாக நிறைய லீவு கிடைக்கும், சனி ஞாயிறு லீவு, அதுமாதிரி பூஜா ஹாலிடேஸ் அதெல்லாம் நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்தை இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஏரியா பகுதியில் ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸ் இருந்துச்சுன்னா சும்மா போயிட்டு வாங்க. அவன் வந்து ஒரு 10,000 15,000 தான் கேட்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று சொல்லித்தரான், அதை கேளுங்க. அது டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் இலக்கு எல்லாமே வந்து சிவில் சர்வீஸ் அப்படின்னு வச்சுட்டு இந்த மாதிரி தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் சொன்னது 3 விஷயம் தான். ஒன்று வந்து செய்தித்தாளை தினந்தோறும் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. என்றைக்குமே விடக்கூடாது. முடிஞ்சால் நீங்களே வீட்டில் வாங்கிக்கோங்க. அது ஒரு பெரிய காஸ்ட்லாம் கிடையாது. 20 ரூபாயிலே கிட்டத்தட்ட 2 பேப்பர் வாங்கிடலாம். தமிழில் ஒரு பேப்பர், இங்கிலீஷில் ஹிண்டு. நாளைக்கு வேணால் அடுத்த வீடியோவில் எப்படி இங்கிலீஷ் ஹிண்டு படிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த சிவில் சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். 2வது பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொன்ன அந்த புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு என்ன செய்யுங்க, முதல்ல ஒரு ட்ரிப் கோத்ரூ பண்ணுங்கள். மொத்தமே ஒரு 20லேருந்து 25 புத்தகங்கள் தான் வரும். லாங்குவேஜை தவிர மற்ற ஜிகே தொடர்பானது இதை பாருங்கள். முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியில் ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸஸில், அது எந்த தேர்வாக சிவில் சர்வீஸ் இல்லாட்டினா கூட பரவாயில்ல, எந்த தேர்வானாலும் சரி, அதில் கோச்சிங் கிளாஸ் வந்து என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய நேரத்தை இந்த மாதிரி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான தகுதி வரும். கல்லூரி காலங்களில் ஒருவர் வந்து எப்படி தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறாரு, எப்படி பயனுள்ள வகையில் பயன்படுத்துகிறத வச்சு தான் அவருடைய பின்னாடி எதிர்காலமே இருக்குது. வெற்றி பெற்றவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இது தொடர்பாக நம்ம அடுத்து தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.